இந்த சுக்கிர பயிற்சியில் அடுத்தபடியாக கடகராசி. இந்த கடகராசிக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்குது, எப்படியெல்லாம் நல்லா வாழ போகிறாங்க சொல்லுங்க மேம். நான் சொல்லுவோம்ல, பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்வு. ஏன்னா இது சந்திரனுடைய வீடு. அதாஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு தேவதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்ப கடகம் தடையை நீக்குவதற்கு உடம்புல எதிர்ப்பு சக்தியே கிடைச்சிருமா. ஆமா, ஒரு அப்புறம் என்ன உங்களுக்கு சனின்றது உங்களுக்கு வேப்ப மரம், சனிக்குரிய கிரகம் வந்து வேப்ப மரம். அது அம்மனுடைய ஒரு இதுவா வடிவமாகவும் நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க, உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா எப்போ, அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷனை வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல, ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆயிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு, பணம், துட்டு, மணி மணி மணி, இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம், சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம்ன்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். மா, சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோ அழகா முதல்ல மக்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் அடுத்தபடியாக கடகராசி. இந்த கடகராசிக்கு என்னென்ன கிஃப்ட் இருக்குது, எப்படியெல்லாம் நல்லா வாழ போகிறாங்க சொல்லுங்க மேம். கடகராசியை பற்றி நான் சொல்லவே வேணாம், என்ன பாடுபடுது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க சமீப காலமாக. சரிங்களா, நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்து. அம்மா, அஷ்டம சனியை விட அஷ்டம ராகு வச்சு படுத்துது பாருங்க, எங்களை அந்த பாடுபடுத்துது. வேற ஒன்றும் வெளியில ஆளே வேணாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களே, நம்ம ரொம்ப நம்பி இருந்தவங்களே எதிர்பார்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு. அந்த மாதிரி உரியவர்களை இழப்பது, உடைமைகளை இழப்பது, அதே போல் அவங்க உடல் ஆரோக்கியத்தை இழப்பதுன்னு இப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டுருச்சு கடகம்.
ஒன்னே ஒன்று இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக அமைஞ்சிடறாரு. 10, 11, 12ன்னு 12ல் குரு சுக்கிரன் அமர்ந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சுப விரயமாக ஏற்பட்டுடும். நிறைய கஷ்டப்படுறேனே, நிறைய அலையிறேன், தெரியறேன், கொள்றேன், எதுக்குமே வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போகுதே, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பொருள் விரயமாகுது, எனக்கு நேரம் விரயமாகுது, எடுத்த முயற்சிகள் எதுவும் எனக்கு பலனளிக்கலையேன்றவங்களுக்கு கவலையே வேண்டாம். இந்த விரயங்கள் உங்களுக்கு, அதாவது 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு 6, 9க்குரியவர் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு 4க்கும் 11க்கும் உரியவர் அவர் தான். அவருமே போய் 12ல் இருக்கும்போது இப்போ என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் உங்களுக்கு சுக சௌகரியங்களை வந்து மாற்றிக்குவீங்க. அதே போல் ஒரு குடும்பத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்றதையும் இந்த 4ஆம் இடம் தான் சுட்டி காட்டும். அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அதற்கான ஒரு வழி கிடைக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியும் சிறப்பாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு போடக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள், அது ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி உங்களுக்கு எப்பேற்பட்ட விரயம் நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இதற்கெல்லாம் டபுள் தமாக்காவா பலன்கள் நிச்சயம் உண்டுன்னு சொல்லியாச்சு. மாணவர்கள் உங்கள் முயற்சிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தால் அதில் நீங்கள் வந்து நல்லா வின் பண்ணி நீங்கள் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இது வரைக்கும் உத்தியோகன்றதே எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நிறைய நான் உழைப்ப கொட்டுறேன், எனக்கான ஒரு சிறப்பு இல்லை, நம்ம வந்து ரொம்ப நான் பண்ணிட்டேன், அதுக்கான ஒரு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு 10ல் இருக்கக்கூடிய சனி, நம்மளுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்போ 10ல் வந்த செவ்வாய் அதற்கெல்லாம் வந்து, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்குமே யோகக்காரகர், திக்பலம் பெற்று இவங்களுக்கு நிறைய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட இப்போ உழைக்கக்கூடிய, அதாவது ஒரு எண்டு சக்ஸஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு. இந்த 10ஆம் இடம் தான் நம்முடைய தொழில எடுக்கக்கூடிய பேர், புகழ், அங்கீகாரம், நம்மளுடைய உழைப்புக்கான ஒரு முழுமையான ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்குற இடம். அந்த இடத்துல செவ்வாய் இருந்து இவங்களுக்கு எல்லா விதத்தையும் மாற்றி இவங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகுது. நல்ல பண வரவு கிடைக்க போகுது. ஏற்கனவே ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு செயல் செய்திருந்தாங்கன்னா இப்போ அதில் 1000 ரூபாய் வரவு எடுக்கக்கூடியதும், நல்ல கம்யூனிகேஷன், நல்ல நெட்வொர்க்கு, நல்ல நெருங்கியவர்களிடம் அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டதுங்களும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரக்கூடியது. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பணமாக கிடைக்கிறது. அவங்களுக்கு ஒரு பணம் எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து எனக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ரப்போசல் பண்ணியிருக்கேன், எது எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இப்போ கிடைக்கக்கூடியது. பெரும்பாலும் முக்கியவாசி அவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஓ சூப்பர். அதுதான் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம். எனக்கு லிஸ்ட்டில் வந்துருச்சு, எனக்கு இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்லை, எனக்கு நான் இவர் தான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆள், இவர் இல்லாட்டி இந்த ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்காது. அவங்க வந்து எல்லாமே ரெடியாகி அதுக்கான முயற்சிகளை போட்டு காத்து கொண்டிருக்கிற வேலையில் நம்மளுக்கு அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காது இல்லையா, அந்த அங்கீகாரம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல்னு சொல்லலாம். இது வரைக்கும் என்னென்னலாம் அவங்க பாசிட்டிவாக செயல்பட்டாங்களோ அதற்கெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு லோன் கிடைச்சி, ஒரு மகளிராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுய உதவிகளில் ரொம்ப சிறப்பாக வர்றது. பெண்களுக்கு இருந்த அந்த மன வலி, மன விரக்தி, பெண்கள் பட்ட பாடு, கடகராசியில் என் சகோதரிகள் பட்ட பாடுலாம், நிறைய கணவனை இழந்து, அதே போல் பிரிஞ்சு நிறைய பேர் இழந்திருப்பாங்க, குழந்தைகளை இழந்திருக்கோம், மனைவியை இழந்திருக்கோம், தாய் தந்தை இழந்த பிரிவு நிச்சயம் உண்டு. அது ஒன்று தசாபுதி கொஞ்சம் எதோ இருக்குன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கேயும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு இறைவனடி சேர்ந்துருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வழி தெரியுங்களா. நம்ம நினைக்கிறோம் ஒரு இல்லத்தில் வந்து ஒருத்தர் பிரிவு வந்து அவங்களே சார்ந்தது இல்லை, அது ஒரு நெட்வொர்க்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அதுலேருந்து பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய கஷ்டம். இப்போ கடகராசியில் இருக்கிறவங்க வெளியே சொல்ல முடியல, எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் ஒரு டிக்ஷனரியே போட்டுடலான்னு அவ்வளோ வந்து பொருளாதாரத்திலேருந்து தொழிலை இழந்தவங்க, தொழிலை முதல் போட்டு எடுக்க முடியாதவங்க, குடும்ப உறவுகளையே மன கஷ்டப்படுறவங்க, வேற யாரும் நம்ம வீட்டில் அம்மா அப்பா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்களுடைய உணர்வை, ரொம்ப கஷ்டப்படுற அதுலேருந்து ஒரு பலன் இல்லைன்னு சொல்கிறவங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இழுபறியாக போகிறது, கல்யாணமே ஆகாமல் நிற்கிறது, கல்யாணம் ஆனாலும் பிரிஞ்சு இருக்கிறது, ரொம்ப விருப்பப்பட்டவங்களை வந்து நம்ம அவங்களையுமே இப்போ பிரேக்கப் ஆனவங்க, இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு தான் குரு வரப்போகிறார் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையா செவ்வாய் எல்லாத்துக்குமே கை கொடுக்குறாரு. ஒரு மனம் தளராத ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கா, அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு
ப்ரமோஷன் வரும். அந்த ப்ரமோஷன் இவங்க நினைச்ச சம்பளம் ஹைக்கோட வெரி குட். ஏற்கனவே வந்திருக்கோம், லிஸ்ட்ல பேர் வந்திருக்கும், அது அங்கீகாரமா கையில கிடைச்சிருக்காது. அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னுவாங்க இல்லையா, வரப்போகுது. அது வரப்போகுது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இன்ட்டும் கொடுத்துட்டேன். கடகராசியில அதுவும் இந்த பூச நட்சத்திரத்துல என்னென்ன பாடுபடுறாங்க நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்து நம்ம போய் உட்கார முடியல அப்படின்லாம் நிறைய இருக்குது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம நாடாண்டவர்களும் உண்டு, வீடாண்டவர்களும் உண்டு. இதுல பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அவங்க தைரியமா களமிறங்கி அவங்க மனக்கவலைகள் தீரும், மன மகிழ்ச்சி ஏற்படும். இறங்குங்க, செய்யுங்க, முடிங்க. இன்னும் டிசம்பர்லலாம் இந்த கிரக நகர்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்பவுமே உங்களுடைய மனசை வந்து நல்லா பாசிட்டிவா வச்சுக்கோங்க. கடகத்துக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய எண்ணங்கள் உங்களை சுற்றி வந்து ஒரு ஆறாவை கிரியேட் பண்ணும். நம்ம வந்துருவோம், நம்ம நல்லா இருப்போம், நேரமே அது வந்து உங்களுக்கு இருக்கட்டும், நான் நல்லா இருப்பேன், நம்ம அந்த நம்ம மனசுக்கு வைக்கணும். நான் சொல்லுவோம்ல, பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்வு. ஏன்னா அது சந்திரனுடைய வீடு, திங்க் பண்றோமோ அதான் நடக்கும். ஆமா, நான் அது நம்மளை சுத்தியே ஒரு ஆறா இருக்குமா. நம்மளுக்கு முன்னோர்களே சொல்லியிருக்காங்களாமா, ததாஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு தேவதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கடகம் தடையை நீக்குவதற்கு ஓம் கஜமுகாய நமக இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லி 21 முறை டெய்லியும் தோப்பு காரணம் போடுங்க. எல்லாருக்கும் அதான் சூப்பர் பிரெயின் யோகா. அதை போட்டிங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும். உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய ஐம்புலன்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு 1/2 மணி நேரம் செய்த ஒரு எக்ஸசைஸ் பலனை வந்து இந்த யோகா கொடுக்கும். ஏன்னா இந்த நம்ம இப்படி போட்டு தான் நம்ம உட்காரோம், அதுவும் கையை பிடிச்சா நம்ம சும்மா உட்காந்து நல்லா அமர்ந்து எழுந்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகள், நாடி சக்தி எல்லாமே வந்து அந்த பஞ்சபூதத்தோட ஆக்டிவிட்டிலாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, அரச மரம், வேப்ப மரம் எங்கெல்லாம் இருக்கோ அது பொதுவாக 12 ராசி, குறிப்பாக நம்மளுடைய கடக ராசி லக்னக்காரர்கள் இனி வரும் நாட்கள்ல அந்த மரம் இருக்கிற இடத்துல போய் அமரணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க அமர்ந்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய ஃபைட்டோசிஸ் என்ற மூலக்கூறு, தாவர மூலக்கூறுகள் வந்து நம்ம உடம்புல அந்த காத்தை சுவாசிக்கும் பொழுது ஆல்பா வேவ்ஸை வந்து அதிகப்படுத்துதான். இந்த ஆல்பா வேவ்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு போகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுமா. அப்ப ஸ்ட்ரெஸ் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. 1/2 மணி நேரம் இருந்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே போயிடுமா. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா கடகத்துக்கு உண்டு. இந்த வெரிகோஸ் வெயின் இது ஏன்னா 3/12 புதன். அப்ப கண்டிப்பா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குதோ 1/2 hour இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கிறதுல இப்ப வெயில் காலம் தானே, அந்த காலத்துல ஏன் நம்ம நோய் இல்லாம இருந்தோன்றதெல்லாம் நீங்க எல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி போடுங்க, அதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப இந்த காலகட்டம் அதே ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறீங்க, ஒரு வேப்ப மரத்து இதுல வந்து நீங்க போய் உட்காடுறீங்க தொடர்ந்து அப்படின்னீங்கன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தியே கிடைச்சிருமா. அப்புறம் என்ன உங்களுக்கு சனின்றது உங்களுக்கு வேப்ப மரம், சனிக்குரிய கிரகம் வந்து வேப்ப மரம், அது அம்மனுடைய ஒரு இதுவா வடிவமாகவும் நம்ம பார்க்கிறோம். அதே போல குரு அரச மரம், அப்புறம் நான் குரு பகவானுடைய அருளும் கிடைச்சிரும், நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கும். அந்த காலத்துல வேப்ப மரம் அரச மரம் இருந்த இடங்கள்ல தான் வந்து நம்ம அந்த நாகர்கள் இந்த சிலையே வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய 2ல இருக்கக்கூடிய கேதுக்கு 8க்கு இருக்கக்கூடிய இந்த ராகுக்கு இதெல்லாமே தான் பரிகாரங்கள். இப்படிலாம் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது கடகத்திற்கு ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஜாக்பாட் என்னன்னு கேக்குறீங்க, சொல்லிட்டோம் நம்ம, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அண்டர்லைன். அதனால கவலை வேண்டாம். வேலையே இல்லாதவர்கள் கூட எதிர்பார்க்காத நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வந்து உங்களை மனம் மகிழ வைக்கும். பெண்களுக்கு கவலை இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிக்கோங்க, அமைதியா இருந்துருங்க. எதை பார்த்தாலும் கண்ணு கேட்டா அப்படியே போயிடணும், காது கேட்டா இப்படியே போயிடணும், யார் என்னென்ன சொன்ன வாய் பார்த்ததுன்னா அப்படியே இருந்தணும். அந்த கண்மூடி செவி மூடி வாய் மூடினுவாங்களா 3 குரங்கு பொம்மை, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நிம்மதி உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நிம்மதி வெளில இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுக்கு பக்குவம் வேணும். நம்ம ஒன்றும் மகான்கள் இல்லையா, அதை கொண்டாடக்கூடாது. கடக ராசிக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, நல்லா அழகா சொன்னீங்க. கடக ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்க காலம் தாங்க இந்த வாட்டி, உங்களுக்கு தானா. ஹாப்பியாக இருங்க, ஆனாலும் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.